அப்புறம் குரு, இது யாரு குரு? நீ குருவா, நான் குருவா, இது யாரு இதுல குரு அப்படின்ற கேள்விகள் நிறைய எல்லாரும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. குரு யாருங்க? ஒருவன் தன் வாழ்க்கையில வாழ்றதுக்கான வழிமுறைகளை யாருகிட்ட இருந்து கத்துக்கிறானோ அவன் தான் குரு. ஒருத்தர் ஆன்மீக பாதையில போறான் அப்படின்னா அந்த ஆன்மீக பாதையில போறதுக்கு அதுக்கான வழி ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க, இல்ல இன்னொருத்தர் வாழ்றத பார்த்து அவன் அதே மாதிரி வாழ ஆரம்பிச்சிருப்பான். அப்ப அவனுக்கு அவர் தான் குரு. இது குரு யாரு என்னங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் முடியாது, சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நமக்கு குரு யாருன்னு நமக்கு தான் தெரியும். அப்ப நீ குருவா? நீ எப்படி குருவாகலாம்? நீ ஞானம் அடைஞ்சியா? குருவாகிறதுக்கு ஞானம் அடையணும் அப்படிங்கிறது இல்லை, வழிகாட்டுனாலே போதும். முழு ஞானம் அடைஞ்சவங்க போய் யாருக்கும் வழிகாட்டிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்து வாழ்ந்துக்க பாட்டு போயிடுவாங்க. முழு ஞானம் அடைஞ்சவங்களை நம்ம மனதார உணர்வு ரீதியா நம்மை வருத்தி அவங்க கிட்ட போய் உட்கார்ந்தால் மட்டுமே தான் அது அவங்க சூட்சுமமா தான் நமக்கு வழிகாட்டுவோம். நேரடியா இறங்கிலாம் வழிகாட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு குருவை தேடுவதற்கு வழிகாட்டுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம்.